ஆமென். பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரித்து மையப்படுத்தும் இந்த காலை ஆராதனை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வரும்படியான சிலாக்கியத்தை நீ தந்து சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுத்து இம்மட்டுமாக ஜீவனை பாதுகாத்து எங்களை நடத்துகிற எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய ஜனங்கள் உண்மையிலே மகிழ்ந்திருக்கும்படிக்கு நீர் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து புதிதான பாதையிலே நடத்தி ஆவியானுடைய நடத்துதலை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை ஒவ்வொருத்தருக்கும் தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்தானே தேவ புத்தர் என்று வேதம் சொல்கிறது. அந்த தேவ புத்தராக நாங்கள் வெளிப்படத்தக்கதாக நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும் இந்த காலை ஆராதனை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பாடல் ஆராதனையை பொறுப்பெடுப்பீராக. தேவன் தம்முடைய நோக்கத்தை உம்முடைய சித்தத்தை ஆவியான மூலமாக வெளிப்படி தருவீராக. ஆவியோடு பாடு, கருத்தோடு பாடு, ஆவியோடு ஜெபிக்க, கருத்தோடு ஜெபிக்க ஜெப நேரங்களெல்லாம் ஆசீர்வாதமாக்கி தருவீராக. தூரத்திலும் சமீபத்திலிருந்து வர வேண்டிய உடைய பிள்ளைகள் எல்லாரும் வாஞ்சியோடு தாகத்தோடு எதிர்பார்ப்போடு உடைய சமூகத்தில் வந்து உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக உம்முடைய சுமை லகுவாயும் என் சுமை லகுவாயும் என் சுமை என்று சொன்னீரே. பாம ஸ்தோத்திரம். அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக என்று சில ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் ஆராதனை மட்டுமல்ல, ஞாயிறு பள்ளியின் காரியங்களையும் பொறுப்படுத்து எல்லா விதமான பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இந்த ஞாயிறு பள்ளியினுடைய பொறுப்பை உணர்ந்தவர்களாக செயல்பட நீர் உதவி செய்வீராக. தொடர்ந்து அன்றே மாலை நேரத்தில் நடக்கிற சகோதரர்களுடைய ஜெபத்தை நீர் பொறுப்படும் கர்த்தர் நடத்தட்டும். எங்களை தாழ்த்தும்படிய கரத்தில் ஒப்படைக்கிறோம். சர்வலோகத்திலும் அன்றே சகல பரிசுத்தோட ஆராதனையிலையும் மையப்படும். துதி கனம் மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன் என்ற பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். அற்புதமான அன்பே என்னில் பட்டோரை பாராட்டும் தூய அன்பே, அற்புதமான அன்பே என்னில் பட்டோரை பாராட்டும் தூய அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஜோதியாய் வந்த அன்பே,
கோவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே, ஜோதியாய் அந்த அன்பே. கோவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே. தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத வல்லமில்ல நாமத்தினாலே மீண்டும் ஒரு விஷயம் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவனுடைய அளவற்ற கிருபையினாலே மீண்டும் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்த கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. சரி, கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. க்ளோரி டு காட். நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். வருஷத்தை ஆரம்பித்து 2 மாதங்கள் முடிந்து 2வது வாரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இம்மட்டும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் உபாகமம் 1:31 படி ஆண்டவரே எங்களை சுமந்து கொண்டு வந்தீர். மனிதன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல எங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று நாங்கள் ஆராதனையிலே கேட்டோமே. அந்த தேவன் எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் என்று லேவியராகும் 26:13 நீங்கள் சொன்னீங்களே. உங்கள் வார்த்தையின்படியே நாங்கள் நிமிர்ந்து நடக்க பண்ண என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நல்லவராய் இருப்பதற்காக உமக்கு கோடாக்கோடி சோத்திரம். பாடல்கள், ஆராதனைகள், காணிக்கைகள், அறிவிப்புகள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து கொண்ட கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் சங்கீதக்காரன் 29 சொல்லும்போது, கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும், பெண் மான்களை ஈணும்படி செய்யும் என்று எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படி எபிரேயர் 4:12 படி உம்முடைய வார்த்தை ஊனையும் கணுமையும் தனித்தனியாய் பிரிக்கத்தக்கதாய் இருதயத்தின் நினைவுகளை ஆண்டவரே வகையறுக்க தக்கதாய் உள்ளது என்கிற அந்த வார்த்தை மாத்திரம் எங்களோடு கூட பேசட்டும். நீங்கள் பேசினால் மாத்திரம்தான் எங்கள் வாழ்க்கை மாறும் என்று தாழ்மையோடு உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாகிய ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஏசாயா 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். சரி, இதில் பாஸ்ட் மூலமாக அநேக காரியங்கள் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நானும் வேதத்திலே தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவைகள் இப்படி நிறைய சப்ஜெக்டில் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலே திரும்ப திரும்ப இதே வசனம் என் கண்ணுக்கு முன்னாடி வந்ததுபடினால சரி, இந்த வசனத்தில் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறத நாம் கற்றுக்கொள்வோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருந்த போது இதில் இருந்து ஒரு சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். நல்லா கவனிங்க. எப்பொழுதும் நான் தலைப்பு ஹெட்டிங்கை சொல்லிட்டு தான் உள்ளே உங்களை அழைத்து கொண்டு போவேன். இன்றைக்கு ஒரு 2 நிமிடம் ஒரு சின்ன ஒரு ஃபவுண்டேஷன் இன்ட்ரடக்ஷனை போட்டுட்டு நான் தலைப்புக்குள் உங்களை அழைத்து கொண்டு போனால் நீங்கள் ஈஸியாய் விளங்கிக் கொள்வீர்கள் என்பதற்காகத்தான் நான் இன்றைக்கு கொஞ்சம் சற்று காரியங்களை நான் மாற்றிக்கொள்கிறேன். அதிலிருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் நமக்கு தியானிக்க போகிறோம். கரெக்டாக 1 hour இருக்கு, கலங்காதீர்கள், சீக்கிரத்தில் நான் முடிச்சிருவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டு இராய்.
உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். இல்லை, நிறைய காரியங்கள் இருக்குது. இதில் நான் யோசித்து பார்த்தேன்னா கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஃபுல்லாகவே இந்த ஒரு வசனத்தை வச்சு பிரசங்கிக்கலாம். நானும் அதற்காக பிரயாசப்படுகிறேன். இன்றைக்கி ஒரு காரியத்தை மாத்திரம் இன்றைக்கி கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். நான் ஆரம்பத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், அதை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். எங்கெல்லாம் சீயோன் வருதோ அங்கெல்லாம் எருசலேம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. எங்கெல்லாம் எருசலேம் வருதோ அங்கெல்லாம் சீயோன் இருக்கும். இன்னைக்கு பாடின 4வது பாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா சீயோன் எருசலேம், சீயோன் எருசலேம். அதை யாரும் பிரிக்க முடியாது. வேதத்தில் ஏராளமான ஆதாரம் உண்டு. ஒரு சிலதை நான் காட்டித்தரப்போகிறேன். அப்போ சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பார்கள். ஹெட்டிங்க்கு வருகிறேன், கவனிங்க. இப்போ அரண்மனையிலே ஒருவர் வாசம் செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ராஜாவாக இருப்பாங்க, ராணியாக இருப்பாங்க, இளவரசனாக இருப்பாங்க, இளவரசியாக இருப்பாங்க, படைத்தலைவனாக இருப்பாங்க, சோல்ஜர்ஸாக இருப்பாங்க. ஏதோ சம் குவாலிட்டி அவங்கக்கிட்ட இருக்கும். அப்போது சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பார்கள் என்றால் எருசலேமுக்கு ஒரு வாழ்வு உண்டு. ஒத்துக்கிறீங்களா? ரைட், அதை காட்டி தருகிறேன். 128ஆம் சங்கீதம் 5வது வசனம். 128ஆம் சங்கீதம் 5வது வசனம். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இங்கேயும் சீயோன் வந்துருச்சா, இங்கேயும் எருசலேம் வந்துருச்சா? வேதம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத் தருவார். இப்போ ஹெட்டிங்க்கு வருகிறேன். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேமின் வாழ்வை எங்கே காண போகிறோம்? இப்போ இங்கே. அல்லேலூயா சொல்லுங்க. பின்னாடி அங்கே இல்லை, இப்போ இங்கே, பின்னாடி அங்கே. சீயோனை குறித்து நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம், அங்கேயும் பார்க்க போகிறோம், இங்கேயும் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு என்ன பிரதர் ஹெட்டிங்னா, இந்த பூமியில் எருசலேமின் வாழ்வு. நல்ல ஹெட்டிங்கை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் என் கூட நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். எருசலேமின் வாழ்வு இந்த பூமியில் நீங்களும் நானும் எப்படி இருக்க போகிறோம்? கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், கவனிங்க. கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த பூமி தானே, இந்த பூமியில் ஜீவனுள்ள நாள். சரி பிரதர், நான் ஜீவிச்சு போயிட்டேன், நான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அப்போ நான் எப்படி இருப்பேன்னா, சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார். சங்கீதத்தில் 23ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நல்லா கவனிங்க. அப்ப இந்த பூமியிலே நீங்களும் நானும் எருசலேமின் வாழ்வை காணப்போகிறோம். ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமேன், ஒன்றுமே இல்லை. 2 மணி நேரம் ஆச்சு பிரதர், இப்போவே நாங்கள் நெலிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்குறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான நேரம். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. பூமியிலே நீங்களும் நானும் எருசலேமின் வாழ்வை காண போகிறோம். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பார்கள். அப்ப எருசலேம், அந்த வசனத்தை விட்டுட்டு நான் இங்க வந்துடுறேன். 128ஆம் சங்கீதத்துக்கு நான் வந்துடுறேன். இல்ல, இப்ப கூட 2-3 கல்யாணம்லாம் நடந்துச்சு, இன்னும் நிறைய கல்யாணம் நடக்க போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நிச்சயமாய் பட்சபாதம் இல்லாத தேவன் நமக்கு என்ன செய்வார்? காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அதை பின்னாடி பார்க்க போகிறோம். நீங்களும் நானும் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆண்டவர் சொன்னார், மாறுமா? ஒரு நாள் மாறாது. தேவன் மாறாதவர். தேவன் எழுதி கொடுத்த வாக்குத்தத்தம் மாறாதது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்க வேண்டுமானால் அந்த எருசலேமின் வாழ்வில் நிறைய காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுத்தார். கண்டிப்பாக எப்பொழுதும் போல என்னால் முடிக்க முடியாது, ஆனால் கொஞ்சம் காரியத்தையாவது இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? கற்றுக்கொள்ள போகிறோம். பூமியிலே எருசலேமின் வாழ்வு, அதுதான் ஹெட்டிங். ஓகேவா? ரைட். முதலாவது இந்த சங்கீதத்தை நான் சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக சொல்லிட்டு வேதத்தில் அடுத்த இடத்துக்கு நான் போக போகிறேன். இந்த சங்கீதம் 99% எல்லா மேரேஜ்லேயும் வாசிப்பாங்க. எவ்வளவோ சங்கீதம் இருக்குது, எவ்வளவோ பாட்டு இருக்குது. ஆனால் இந்த சங்கீதத்தை அழகாக சிஎஸ்சி மற்ற சர்ச்சில் பாடலாய் பாடுவார்கள். நீங்களும் ஒரு காலத்தில் கேட்டு இருப்பீர்கள். இனி கேட்க போகிற ஜனங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்கன்னா, நான் சொல்லிட்டு வசனத்தை வாசிக்கிறேன். வாலிப நாட்கள் தொடங்கி அவனுடைய வேலை,
அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய எதிர்காலம், அவனுடைய பிள்ளைகளுடைய திருமணம், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தாத்தாவாகிற வரையிலும், வாலிப நாட்கள் ஆரம்பித்து வயோதிகர் முடிகிற வரையிலும் இந்த 6 வசனத்தில் அழகாய் பரிசுத்த ஆவியானவர் எழுதிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை ஒரு 5 நிமிடம் காட்டி தந்துட்டு நம்ம மறுபடியும் வேறு இடங்களுக்கு போக நான் வாஞ்சிக்கிறேன். வசனம் 1 வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நல்லா கவனிங்க, நான் ரொம்ப நேரம் எடுக்கல, ஒரு 5 நிமிடம் மட்டும். ஏன்னா இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஏன்னா நம்ம வாசிக்கிறோம், அநேக காரியத்தை நம்மளால் என்ன செய்ய முடியல, புரிஞ்சு கொள்ள முடியல. அறியாமையினாலோ இல்லை தெரியாமையினாலோ அப்படியே பாஸ் பண்ணி நம்ம போயிடுறோம். அதனால தான் வேத வசனத்தை சொல்லும்போது கொஞ்சம் அழுத்தமாய் திருத்தமாய் அதை உங்கள் மனதில் பதிய வைக்க நான் ஆசைப்படுகிறேன், வாஞ்சிக்கிறேன். இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபையும் ஊழியமும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் நான் சொல்லிகிட்டே போனேன்னா அது தனி சப்ஜெக்ட், அதை முடிக்க முடியாது. இந்த வார்த்தைக்காக மாத்திரம் எடுத்துக்கொள்ளுகிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அவர் வழிகளில் நடப்பான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கே பயப்படலை, அப்புறம் எப்படி அவருடைய வழியில் நடக்க முடியும்? அப்போது உன் மீது கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சங்கீதம் 32:8 சொன்னார். நீ வலது பக்கமாவது இடது பக்கமாவது சாயும் போது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உனக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தைகளை உன் காதுகள் கேட்கும் என்று ஏசாயா 30:21 நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட கரிசனை உள்ள தேவன் மகத்துவத்தை எழுதி கொடுத்து விட்டார். இல்லை, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தல். 119:18 வாசிக்கிறோம். அப்போ வேதத்தில் அதிசயம் உண்டு. ஓசியா எழுதும்போது எழுதுகிறார், உம்முடைய மகத்துவத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் என்று ஓசியா 8:12 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது, இந்த வசனத்தை கேட்கும்போது, இந்த வசனத்தின்படி நடக்கும்போது தான் அவன் பாக்கியவானாக இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாக்கியவான் என்றால் நீங்கள் அப்படியே சும்மா பாக்கியவான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறீங்க. அதனுடைய மூல பதம், ஒரு ஒரிஜினல், அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். கொடுத்து வச்சவங்க அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்களாம் கொடுத்து வச்சவங்கப்பா, இவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்து வச்ச வாழ்க்கை அப்படின்னா எல்லாரும் உங்களையும் என்னையும் பார்த்து பொறாமப்படுகிற அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அதுதான் பாக்கியவான். அல்லேலூயா. இன்னைக்கு யோசனை பண்ணி பார்ப்போமே, நம்மளே இன்னும் கஷ்டத்தில், கவலையில், வேதனையில், பிரச்சனையில், பாடுகளில், போராட்டங்களில், கண்ணீரில் நம்ம வாழ்ந்து கொண்டே இருப்போமானால் நம்மளை பார்த்து யார் பாக்கியவான் என்று சொல்வார்கள்? அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், பூமியிலே அந்த வார்த்தை இங்கே வந்த பிறகு தான் எனக்கு வந்துச்சு. எருசலேமின் வாழ்வு என்று தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். இன்னும் பூமியிலேன்ற வார்த்தை நான் டைரியில் எழுதலை. ஆனால் இங்கே வந்தவொன்னே சொன்னார், பூமியிலே நீ பாக்கியவானாக இருப்பாய். அல்லேலூயா. நான் புரிகிற மாதிரி ஒரு கார்த்தை சொல்லிவிட்டு இதை கண்டினியூ பண்ணுறேன். நம்ம கூட வேலை செஞ்சவங்க ஆரம்ப நாட்களில் இருந்தில்ல, பேச்சுலர் இருக்கும்போது இருந்து அவங்களுக்கு கல்யாணமாக இருக்கும், நமக்கு கல்யாணமாக இருக்கும், நமக்கும் பிள்ளை குட்டிங்க, அவங்க பிள்ளை குட்டிங்க, அவங்க ஒரு ட்ராக், அவங்க ஆண்டவர் அறிஞ்சவங்களும் அறியாதவங்களை விட்டுருவோம். பொதுவாக சொல்கிறேன், எல்லாரையும் பார்க்கும்போது இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் உயர்ந்த அடைக்கத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுங்கிறது தெரியல. நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பு. சங்கீதம் 91 வாசிக்கிறோம். அப்போ அவங்க பார்க்கும்போது சொல்லுவாங்க, இன்னைக்கு என்ன பார்த்து சொல்கிறாங்க, உங்களை பார்த்து சொல்கிறாங்களோ எனக்கு தெரியல. நீங்கள் அன்னைக்கு பைபிளை எடுத்துக்கிட்டு இயேசு இயேசுன்னு ஓடுனீங்க, அந்த இயேசு நாசார் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் சொல்லலை, புறஜாதி மனுஷன் சொல்கிறான். அவனுடைய வாயிலேருந்து வருது பார்த்தீங்களா, அதுதான் பாக்கியவான் என்கிற வாழ்க்கை. அந்த பாக்கியவானாய் வாழ வேண்டுமானால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் மாத்திரம்தான். வாசிச்சிருவோமா? 2வது வசனம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், எஸ், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாய். அப்போ அடுத்தது தொழில். நீங்கள் செய்கிற தொழிலோ இல்லை நீங்கள் செய்கிற எந்த காரியத்தையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதாகமத்தில் நிறைய இடத்துல வாசிக்கிறோம், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அது ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது, வட்டிக்காரன் கையில் போகக்கூடாது, வீணாய் போகக்கூடாது. நான் குடும்பத்தில் போய் நான் யார் வீட்டுக்காக ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் யூஸ் பண்ணுவேன். ஆண்டவரை, இந்த குடும்பத்தில் இருக்கிற மக்கள் தன் கையின் பிரயாசத்தை எதுக்கும் வீணா என்ன செய்யக்கூடாது, செலவு பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு நீங்கள் இதை அப்படியே வைத்துக்கொண்டு சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, 18:21 நினைக்கிறேன், ஐ திங்க் 18:21. எஸ்,
கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. நல்லா கவனிங்க, தேவனுக்கு நான் துரோகம் பண்ணினதில்லை. போதும், நீங்கள் தேவனுக்கு துரோகம் பண்ணாம இருந்தீங்கன்னா கர்த்தர் ஒரு நாள் நமக்கு அப்படிப்பட்ட காரியத்தை அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய லைஃப் ஸ்டைல் சொல்லுவாங்களா, அதுல வருகிற காரியம் வேற. நான் அதை குற்றப்படுத்த நான் விரும்பல. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நம்பர் 3, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். போதும், அது ஈஸியா புரியுது இல்ல? ஒலிவ இது திராட்சை கொடி. கொடி என்றால் என்ன? அதுக்கு ஒரு ஸ்டெம்ப் இருக்கும், அதுல அப்படியே சுத்திக்கிட்டே அது படரும். அதாவது டிபெண்டன்ட் வாழ்க்கை. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். வாசிச்சிருவோம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கன்ஃபார்ம் பண்றாரு, கர்த்தருக்கு நீ பயந்து அவர் வழிகளில் நீ நடப்பாயானால் இவ்விதமாய் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். நெக்ஸ்ட், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேமின் வாழ்வை காண்பாய். கடைசி வசனம், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நல்லா கவனிச்சுக்கங்க, ரொம்ப முக்கியம். நான் டாபிக் டைரக்டா வந்துட்டேன். நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஃபர்ஸ்ட், முதலாவது நமக்கு கிடைக்கிற எருசலேமின் வாழ்க்கையில் முதலாவது இதையெல்லாம் கொடுத்துட்டு கடைசியா சொல்றாரு, நீ சமாதானத்தை காண்பாய். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2026க்கு வந்துட்டோம். ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு. 2வது மாதத்தில் 2வது வாரத்துக்கு வந்துட்டோம். இருதயத்தில் கையை வச்சு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சமாதானம் இன்னைக்கு நமக்கு இருக்கா? அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கா? அந்த ஆறுதல் வேதாகமத்தில் கர்த்தர் கொடுத்தது. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். அந்த காரியம் இருக்கா? ஒருவேளை இழந்து போனா அதுக்கு காரணம் எனக்கு நான் தான், உங்களுக்கு நீங்க தான். விளங்கிக்கிட்டீங்களா? வேற யாருமே கிடையாது. வேற வரலாம், அதை நான் பின்னாடி நான் சொல்றேன். அப்ப அந்த சமாதானத்தை, எருசலேமின் வாழ்வு என்றால் முதலாவது கர்த்தர் கொடுக்கிறது சமாதானம் தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அழகா லூக்கா 10:5 சொல்றாரு, 5:6 சொல்றாரு, ஒரு வீட்டுக்கு போங்க, அந்த வீட்டை வாழ்த்துங்கள். என்னன்னு சொல்லி வாழ்த்த சொல்லி இருக்காரு? இவர்களுக்கு ஆடி கார் வருவதாக அப்படின்னு உங்க பைபிள்ல இல்லையோ? இவங்களுக்கு BMW வருவதாக அப்படின்னு உங்க பைபிள்ல இல்லையோ? நல்லா கவனிங்க. வேதாகமத்துல முதலாவது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் சமாதானம். அல்லேலூயா. சமாதானத்துக்கு பாத்திரவான் இருந்தால் அந்த சமாதானம் அவங்கிட்ட போங்க, இல்லாட்டி உங்ககிட்டயே வந்துடும் சொல்லி நம்ம தெளிவாய் நம்ம வாசிக்கிறோம். அந்த சமாதானம் தான் முதலாவது எருசலேமின் வாழ்வில் ஃபர்ஸ்ட் டாபிக்ல முதலாவது சமாதானம். இன்னைக்கு அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை சற்று யோசிச்சு பார்த்துட்டு நான் அடுத்த டாபிக் நேராய் போக போகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் ஏசாயா 26:3. நம்ம ஜெபத்தில் அடிக்கடி நம்ம சொல்லுவோம்ல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை. அப்ப முதலாவது பூரண சமாதானம் யாருக்கு கிடைக்குமா? அவரை மட்டும் உறுதியாய் பற்றி கொண்டவர்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒவ்வொரு பிளஸிங்க்கும் ஒவ்வொரு கண்டிஷன் இருக்கு. இன்னைக்கு எனக்கு பூரண சமாதானம் குறையுது பிரதர்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அவரை உறுதியா பிடிச்சிக்கல. ஒரு காலத்துல நமக்கு எது வேணும்னாலும் யார்கிட்ட போய் கேட்போம்? ஆண்டவர்கிட்ட போய் கேட்போம். புரியுதா? யாருமே இருந்தாலும் இல்லாட்டியும் எது வேணும்னாலும் ஜோம் பண்ணலாம் இப்படி தானே நம்ம வாழ்ந்தோம். ஆனால் இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம், ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு வேணும் அப்படின்னு இன்னைக்கு தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டு ஜோம் பண்ணுவீங்களா இல்லை யார்கிட்ட கேட்பீங்களா? உண்மையாக ஜோம் பண்ணீங்கன்னா இங்கே பாக்கியவான்கள், பொய் சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம என்ன நினைப்போம்னா, அன்னைக்கு கொடுத்தா சாப்பாடு, கொடுக்கலையா பட்டினி, கொடுத்தா போவோம், கொடுக்காட்டி போக மாட்டோம், அப்படி வாழ்ந்தோம். ஆனால் இன்னைக்கு யார்கிட்ட கேட்டால் நம்ம பிரதர் தருவாங்க, சிஸ்டர் தருவாங்க. 100க்கு 99 பேர் நான் பார்க்குறவங்க அப்படி தான் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறேன்னு சொன்னதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த பூர்ண சமாதானம் குறையதுக்கு காரணம் என்ன? உறுதியாய் இயேசுவை நம்ம என்ன செய்யலை, பெற்றுக்கொள்ளலை. அப்படி பற்றிக்கொள்வோமானால் பூர்ணமான சமாதானம் உண்டு. நம்பர் 2 அதிலே சொல்கிறேன், சங்கீதம் 119, 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு. அப்போ முதலாவது சமாதானம் எருசலேமின் வாழ்வில் பூர்ண சமாதானம், இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்வீர்களானால். நம்பர் 2, வேதத்தை நேசிப்பீர்களானால் உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
மே மாதம் 17ஆம் தேதி. என்ன முழிக்கிறீங்க? TWR எக்ஸாம். நானும் அந்த எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து கேட்டுட்ருக்கிறேன் யூஜின் கிட்ட, அடுத்த சப்ஜெக்ட் என்ன, அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னு. இப்போ தான் போட்டாங்க. படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் ஜெபிச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா. அது பார்த்த உடனேயே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு புதிய ஏற்பாட்டில் மற்ற எடுத்து கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து படியோன்னு படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் எழுதுவீங்களா? சரி, பின்னாடி பார்க்கலாம், இப்போ வேணாம், இப்போ தான் முதல் தடவை வந்திருக்கிறாரு, திட்டுறாருன்னு நினச்சிக்குவீங்க. ஏன்னா உங்களுடைய வேதத்தை உண்மையாக நேசித்தா வாசிப்போம். உண்மை தானே பிரதர்? வாசித்தா மனப்பாடம் பண்ணுவோம், மனப்பாடம் பண்ணால் தியானிப்போம், தியானித்தா ஆராய்ச்சி பண்ணுவோம். ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா சங்கீதம் 27:4 படி, 27:4 வாசிங்க. சங்கீதம் 27:4. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். என்ன அழகான வார்த்தை பார்த்தீங்களா? நீங்கள் படித்தா என்னாகும், மனப்பாடம் பண்ணால் என்னாகும், தியானிச்சா என்னாகும், ஆராய்ச்சி பண்ண, அப்படியே பைபிளில் நிறைய இடத்துல இருக்குது. இங்கே தாவீது சொல்கிறாரு, நான் ஒன்று தான் கேட்டேன், அதை மட்டும்தான் நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி அவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து வேதத்தை என்ன செய்வேன்? ஆராய்ச்சி செய்வேன் என் ஜீவனுள்ள நாளெல்லாம். ஆச்சரியமாக இருக்குல்ல? உனக்கு வேறு வேலை வெட்டியே இல்லையா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் கர்த்தருடைய ஆலயத்தில் நான் என்ன செய்வேன்? காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன்னு சொல்லி இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கார் சங்கீதத்தில். இன்னைக்கு படியுங்கள். அந்த மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் தருவார், பூர்ணமான சமாதானத்தை கர்த்தர் தருவார். எப்படியாகலாம் எல்லாரும் எழுதணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஃபஸ்ட் ரேங்க் விட்டு அசையக்கூடாது. என்ன பிரதர்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதில் ஒரு ஆசை இருக்கணும், ஒரு வாஞ்சை இருக்கணும். இல்லை உங்கள் மார்க்கை யாரும் பார்த்து இவன் ஒழுங்காக படிக்கலை. நான் தாழ்மையோடு கூட சொல்லட்டுமா, நான் தப்பு விட்ட அந்த TWRல நான் தப்பு விட்ட 3 கொஸ்டினை சொன்னேன்னா சண்டே கிளாஸ் பையன் கூட வந்து என்னை அடிப்பான். தாழ்மையாக சொல்கிறேன். எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா, நான் வேகம், இந்த அவசரம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அவசரமாக எழுதி கொஸ்டின் ஆன்சர் பேப்பரை கொடுத்துட்டு இந்த குழந்தைங்க எழுதிச்சில்ல, அதையும் வாங்கி 50க்கு 50 வாங்கிட்டேன். அப்போ தான் அதில் வந்து அதே கொஸ்டின் கவனிச்சிருப்பீங்க, ட்விஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த பசங்களுக்கு ரைட் போட்டேன், ஆனால் நான் எழுதின கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர் பேப்பரில் தப்பு. ஈஸியான 3 கொஸ்டினை தப்பு பண்ணிட்டேன்னு வீட்டில் போய் மண்டையிலே நல்லா கொட்டிக்கிட்டேன். நான் வெக்கப்படலையே. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய வேதத்தை குறித்து நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் வேதத்தை ஏந்தனா இந்த வேதம் உங்களை ஏந்தும். ஒன் ஹூ கேரி பைபிள் வில் கேரி. அவ்வளோதான், டவுட்டே கிடையாது. இன்னைக்கு அந்த மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் தருவாராக, பூர்ணமான சமாதானத்தை கர்த்தர் தருவாராக. வேதத்தில் ஏராளமான சமாதானமான காரியங்கள் உண்டு. அதுதான் எருசலேமின் வாழ்விலே நம்பர் 1. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து போவதற்கு என்ன பிரதர் காரணம்னு கேட்டிங்கன்னா, அது தனி சப்ஜெக்ட். நான் இப்போ அதுக்குள்ளார போனேன்னா மெயின் டாபிக் போயிடும். அதனால் நான் உள்ளே போக விரும்பலை. அந்த சமாதானத்தை கெடுக்கிற, அதனால தான் ஒரு அழகான வசனம் உண்டு. எஸ், சங்கீதம் 126. தேங்க்யூ லார்ட். சமாதானத்தை பகைக்கிறவர்கள் இடத்தில் என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும். உங்களுக்கு புரியுதா இந்த வசனம்? நான் திரும்ப அடுத்த சப்ஜெக்ட் வர்றதுக்கு எனக்கு ஆவியானவர் அனுமதிக்க மாட்டேங்கிறார். நல்லா கவனிங்க. எருசலேமின் வாழ்வு என்றாலே முதலாவது சமாதானம் தான். பணம், பட்டம், பதவி, ஆசி, அந்தஸ்து, அழகு, உங்களுக்கு இருக்கிற எல்லா ஸ்டேட்டஸ் தூக்கி இந்த பக்கம் போட்டுருங்க. இதனால உங்களால் சமாதானத்தை என்ன செய்ய முடியாது? வாங்கவே முடியாது. இயேசு ஒருத்தர் தான் சமாதானத்தை தர முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேணா இதை அப்படியே வச்சுக்கிட்டு எபேசியர் 4:2-14 வாசிச்சிருங்க. எபேசியர் 2:14. Glory to God. அவரே நம்முடைய சமாதான காரணராகி, இயேசுவே நமக்கு சமாதான காரணர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கவனிங்க. எருசலேமின் வாழ்வு இந்த பூமியில வேணும்னா முதலாவது எனக்கு வேண்டியது சமாதானம். இல்லை, வேதத்தில் ஏராளமான வசனத்தில் என்ன செய்கிறோம்? நிறைய காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 48:18 ஒரு வார்த்தை இருக்கு, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உங்களுக்கு சமாதானம் நதியை போலவும். வாசிங்க 48:18. Glory to God. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். அழகா சொல்றாரு. அப்ப சமாதானம் சமாதானம் சமாதானம். என் சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிறபடி இருக்காது என்று யோவான் 14:27 சொன்னாரே. இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கினார் என்று கொலேசியர் 1:20 சொன்னாரே. இப்ப எல்லா இடத்துலையும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா எருசலேமில் வாழ்வில் முதலாவது சமாதானம்.
சத்தமாக சொல்லுங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்க. நான் வேணா இன்னும் புரியுற மாதிரி காரியத்தை சொல்கிறேன், ஏன்னா எனக்கு அடுத்த சப்ஜெக்ட் போகிறதுக்கு விட மாட்டேங்கிறாரு. நீங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்ளணும்னா மற்ற காரியமெல்லாம் அப்படியே இருக்கட்டும், ஞானமாக இருந்தாலே சமாதானம் வரும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நீங்களும் நானும் எந்த காரியமாக இருந்தாலும் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை, ஏன்னா சமாதானன்ற டாபிக் தனி. ஆனால் இது ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு நான் ஜம்ப் பண்ணுறேன். ஞானமாக இருந்தாலே சமாதானம் வந்துடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நான் கெடுவதற்கு என்னுடைய ஞானமற்ற காரியம், புத்தீனமான காரியம் உண்டு என்பது ஒத்துக்கிறீங்களா? இல்லையா சொல்லுங்க. இல்லை, வேதத்தில் ஞானம், அறிவு, புத்தி, விவேகம், சாமி, இப்படி நிறைய வார்த்தை இருக்குது. தமிழில் எல்லாம் ஒன்று போலவே இருக்கும், ஒரே அர்த்தத்தை போலவே இருக்கும். அது இங்கிலீஷில் போய் வாசித்து அது இங்கிலீஷில் இருக்கிற அந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், இப்படி நிறைய வார்த்தையில் இருக்கும். சரி, போகட்டும். நீங்களும் நானும் ஞானமாக நடக்கணும். ஒரு காரியத்தை சொல்கிறேன், எப்படி நடக்கணுன்றது. உலக பிரகாரமான மக்கள் நடக்கிற அந்த ஞானமெல்லாம் நமக்கு இருந்தால், அதனால தான் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால், ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் மிருக குணம் உள்ளவர்கள் ஆனார்கள். எரேமியா 10:14 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். ஏசாயா 5:13 எல்லா இடத்துலையும் அறிவில்லாமையினால். அப்போது நான் யோசிக்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் அந்த அறிவு, கர்த்தரை பற்றிய அறிவு, நம்ம வாழ வேண்டிய அறிவு, இப்படி நிறைய இருக்குது. அது தனி சப்ஜெக்ட். அந்த அறிவு இருந்தால் மாத்திரம் சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. புரியுதுக்காக ஜாலியாக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன், சத்தமாக சொன்னால் தான் சொல்லுவேன். ஐன்ஸ்டீன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நடந்த சம்பவம், கதையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவரை இதுவரையிலும் பார்க்காத ஒருவருக்கு ஸ்பீச் பண்ண போகிறார். அவருடைய வாழ்க்கையை நிறைய ஸ்பீச் பண்ணுவார், கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணுவார். இவர் இதுவரையிலும் பார்க்காத ஒரு ஊருக்கு என்ன செய்கிறாரு, போகிறாரு. டிரைவர் ஓட்டி கொண்டிருக்கிறார், இவர் பின்னால் உட்காந்துட்ருக்கிறாரு. இவர் பல வருடங்கள் அநேக சப்ஜெக்டை குறித்து பேசி 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 போர் அடித்து போச்சு. நல்லா கவனிங்க, போர் அடித்து போச்சு. உடனே டிரைவரை பார்த்து சொல்கிறார். டிரைவர் பல வருஷங்கள் இவர் கூட இருக்கிறதுனால இவர் ஸ்பீச் எல்லாமே அவருக்கு நல்லா மனப்பாடம் ஆயிடுச்சான். உடனே அவரை பார்த்து சொல்கிறாராம், தம்பி, நம்ம இந்த ஊருக்கு போகிறோம், அவங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது, நான் சும்மா பேசி பேசி பேசியே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு பதில் நீ பேசுகிறியா, அவங்க தான் பார்த்ததே இல்லைல்ல, நீ பேசுகிறியா அப்படின்னு சொன்னோன்னே, பேசுகிறேன் சார், நீங்கள் 15 வருஷமாக உங்கள் கூட இருந்து நீங்கள் பேசுகிற எல்லா ஸ்பீச்சும் எனக்கு மனப்பாடம் சார் அப்படின்னா. சரி, பக்கத்தில் போனோன்னே நீ பின்னாடி வந்து உட்காந்து என் கோட்டை போட்டுக்கோ, நான் டிரைவராக என்ன செய்கிறேன் உங்க கூட நான் வரேன். ஓகே சார் அப்படின்ட்டு கரெக்டாக அந்த என்ட்ரன்ஸுக்கு வரும்போது உண்மையான ஐன்ஸ்டீன் வந்து டிரைவராக உட்காந்துருக்காரு. டிரைவராக இருந்தவர் பின்னாடி கோட் போட்டு உட்காந்தோடனே எல்லாரும் கதவை திறந்து டிரைவரை ஐன்ஸ்டீன் நினச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் என்ன செய்கிறாங்க, ஸ்டேஜில் நிற்க வச்சுட்டாங்க. உண்மையான ஐன்ஸ்டீன் பின்னாடி உட்காந்துருக்கிறாரு கையை கட்டிக்கிட்டு. இவர் டிரைவர் மேலே போனார், மைக்கை கொடுத்தாங்க, பொழந்து கட்டுறாராம். ஒரிஜினல் ஐன்ஸ்டீனுக்கே பயம் வந்துருச்சோம், என்னோட இந்த அளவுக்கு பொழந்து கட்டுறான், இத்தனை வருஷம் நம்ம சொன்னதெல்லாம் நல்ல மனப்பாடம் பண்ணி இருக்கிறான். எல்லாரோட கூட சேர்ந்து உண்மையான ஐன்ஸ்டீன் கையை தட்டிட்டார். கொஸ்டின் அவர் வருது, அவங்க கேள்வி கேட்பாங்க, இவர் பதில் சொல்லணும். இப்படி தான் இவருக்கு பயம் வந்துருச்சு, இவன் என்னத்தை கேட்க போகிறாங்களோ, இவன் என்னத்தை பதில் சொல்ல போகிறானோன்னு தெரியல. இவனும் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறானா. இவருக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லப்பான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். ஒரு கிரிட்டிக்கலான கேள்வி, அந்த கேள்விக்கு ஐன்ஸ்டீனை தவிர யாராலும் பதில் சொல்ல முடியாது. அந்த கேள்வியை கேட்ட உடனே அப்படியே அமைதியாக அப்படியே நின்னானா, எல்லாரையும் பார்த்துக்கிட்டு அப்படியே நிற்கும்போது, ஐயையோ நம்மளை பற்றி அந்த காரியம் வெளியே தெரிஞ்சிருச்சே, இவன் டிரைவரு, அவர் தான் ஒரிஜினல் ஐன்ஸ்டீன்னு தெரிஞ்சிருச்சே, நம்ம மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துடுமே, என்ன செய்யறதுன்னு சொல்லி அப்படியே மனம் கசங்கி உட்காந்துருந்தாராம். உடனே டிரைவர் பார்த்தானா, நல்லா கவனிங்க, டிரைவர் பார்த்தானா, இதெல்லாம் ஒரு கேள்வி, இதை என்கிட்ட கேட்குறீங்க, என் டிரைவர்கிட்ட கேளுங்கன்னானா. அல்லேலூயா. புரியுதா? என் டிரைவர்கிட்ட கேளுங்கன்னு. டிரைவர் அங்கேருந்து வந்தாராம். வந்த உடனே அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண உடனே எல்லாரும் ஐன்ஸ்டீன் கூட இருக்கிற டிரைவர் ஒரிஜினல் இவர் தான், எல்லாரும் கை தட்டினாங்களாம். இதுதாங்க ஞானம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, இதுதான் ஞானம். நீங்கள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட போவேணும். இன்னொரு காரியத்தை கூட சொல்கிறேன், அப்படியாவது அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீங்களான்னு ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தமாக சொன்னால் தான் சொல்லுவேன். ஒரு கணவன் மனைவி, ஒரு அம்மா, ஒரே பையன், நல்லா கவனிங்க, ஒரே பையன், படித்தது அதுவும் படித்தது இதுவும் படித்தது, ஒரே பையன், அப்பா இல்லை.
கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. நல்ல ஜாப், ஒரே பையன், நல்லா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நல்லா கவனிங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த நாட்கள்லாம் சம்பளம் கையில் தானே வாங்குவோம். உடனே அம்மா வாசப்பில் உட்காந்துருக்குறாங்க. இத்தனை வருஷம் இவனை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்குன, எப்பயும் சம்பளத்தை என் கையில் தான் கொண்டாந்து என்ன செய்வான், கொடுப்பான். இன்றைக்கி கல்யாணம் ஆயிடுச்சு, யார் கையில் கொடுக்குறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த அம்மா வாசப்படியில் உட்காந்துருக்கான். ஒய்ஃப் உள் ரூமில் இருந்துட்டு, இத்தனை வருஷம் அம்மா கையில் தானே கொடுத்தாரு, இன்றைக்கி என் கையில் தான் அவர் கொடுக்கணும், பார்த்துடலான்ட்டு அந்த அம்மா உள்ள அந்த அணைஞ்சிட்டே இருக்கான். கொஞ்சம் ஞானமுள்ள மனுஷன் நம்மளை போல் நேராக அந்த சம்பளக்கட்டு கொண்டு வந்தானா. அந்த நாட்களில் நான் ஈவன் ரோமன் கத்தோலிக்கில் இருக்கும்போது கூட அந்த சிலுவை அதுக்கிட்ட வச்சுட்டு தான் நம்ம எடுப்போம், இல்லாட்டி பாஸ்ட் கையில் கொடுப்போம். நேராக கொண்டு வந்து அந்த அம்மாக்கிட்டையும் கொடுக்கல, பொண்டாட்டிக்கிட்டையும் கொடுக்கல, அந்த சாமி படம்னு வச்சுக்கணும் உதாரணத்துக்கு, அந்த இடத்துல வச்சுட்டு மனைவியை பார்த்து சொன்னான்னா, இந்த காசு எடுத்து அம்மா கிட்ட கொடு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இந்த அம்மா என் கையில் கொடுப்பான்னு எதிர்பார்க்குது, அந்த அம்மா என் கையில் கொடுப்பான்னு எதிர்பார்க்குது. இவன் பார்த்தான், மாட்டினா 2 பக்கம் மத்தலண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் வச்சுட்டு தன் மனைவியை பார்த்து, இந்த காசு எடுத்து அம்மா கிட்ட கொடு. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டான். இந்த அம்மா பார்த்துச்சான், இத்தனை நாள் நான் தானம்மா வாங்கினேன், இனிமேல் நீயே வாங்கிக்கோ. அல்லேலூயா. இது தாங்க சமாதானம், இது தாங்க அறிவு, இது தாங்க புத்தி, இது இல்லாமல் தாங்க ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு எருசலேமின் வாழ்வு வேணும்? முதலாவது சமாதானம். ஓகேவா? ரைட். மறுபடியும் ஏசாயாவுக்கு வந்துருங்க. அதே 30:19 வாசிச்சிருங்க. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். போதும். இனின்ற வார்த்தையை வச்சு இன்னொரு நாளுக்கு எடுக்கிறேன், இன்னைக்கு எடுக்கல. இனி நீ அழுது கொண்டு இராய். அப்படின்னா இதுவரையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? எதுக்கோ அழுது இருக்கிறாங்க. ஏன் என்ன எனக்கு தெரியாது. நல்லா கவனிங்க, இந்த டாப்பிக்காக மாத்திரம் நான் சொல்கிறேன். முதலாவது எருசலேமின் வாழ்வு என்றால் சமாதானம். ஏராளமான சப்ஜெக்ட் உண்டு. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேறு எதுவுமே தேவையில்லை. ரட்சிக்கப்பட்ட ஜனந்தானே, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனந்தானே, ஆவிக்குரிய ஜனந்தானே. ஆனால் எல்லாமே இருக்குது, பக்தி இருக்குது. ஆனால் என்ன செய்யலை? புத்தி இல்லாமல் சங்காரமாயிடுறாங்களே. அந்த சமாதானத்துக்கு ஏற்றவைகளை சிந்தித்தாயான நலமாயிருக்கும். லூக்காவில் நம்ம வாசிக்கிறோம். நம்பர் 1. 2வது, இனி நீ அழுது கொண்டிராய். அப்படின்னா சமாதானமான எருசலேமின் வாழ்வில் தேவ ஜனங்கள் எதுக்கு அழுகணும்? அதுக்கு தான் அழுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கெல்லாம் ஆண்டவர் செஞ்ச நன்மைகள் எல்லாம் நினச்சி அந்த பாட்டெலாம் நீங்கள் பாடினீங்கன்னா என்னால் உட்காரவே முடியாது. அதனால தான் மேக்ஸிமம் எங்கே போனாலும் நான் மேக்ஸிமம் ஸ்டேஜில் உட்காரதை நான் விரும்பவே மாட்டேன். இன்றைக்கி வரல நான் ஊழியத்தை போனாங்க நான் சொல்லிடுவேன், நான் அங்கேயே உட்காந்துக்கிறேன் பிரதர். ஏன்னா இங்கே உட்காந்தா நீங்கள் எல்லோரும் என்னை பார்ப்பீங்கள்ல, இவர் அழுகிறாரா, இவர் எதை நினச்சி அழுகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு. அங்கே உட்காந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் நல்லா அழுவேன், நல்லா குதிப்பேன், நல்லா கையை தட்டு, நல்லா பாடலாம். ஆனால் அப்படியே பழகிட்டேன். ஓகே, நல்லா கவனிங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் எதுக்கு அழுகணுமோ அதுக்கு தான் அழுவாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக என்ன செய்யுங்க? ஆனந்த கண்ணீர் வடிங்க. அதில் உங்களுக்கு பிரயோஜனம் உண்டு. துக்கத்தினால கண்ணீர் வடித்து நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல. நீங்களும் நானும் கவலைப்பட்டு கலங்கி துக்கப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முடிஞ்சிச்சா? ஒரு முளத்தை கூட்டவும் முடியல, ஒரு முளத்தை குறைக்கவும் முடியல. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா, உங்களுக்காக அவர் நியமித்த காரியங்கள் ஏற்ற வேளையில் கண்டிப்பாக நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. யாருமே தடை செய்ய முடியாது, தாழ்மையோடு கூட சொல்ல முடியும். ஆனால் அதுக்காக நேரங்கள், அதுக்கான காலங்கள், அதுக்கான ஒரு சூழ்நிலை வரலாம். நீங்கள் காத்திருங்கள், கர்த்தர் கொடுத்தா பெஸ்ட்டாக தான் கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு ஆஃபீஸில் நம்ம பிரதர் போல வச்சுக்கோங்களேன், நல்ல அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன். நடந்த சம்பவம் எனக்கு ஆவியான ஞாபகப்படுத்தினால சொல்கிறேன், உங்களுக்கு பிரயோஜனம். ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நேர்மையான மனுஷன். இன்றைக்கெல்லாம் கவர்மெண்ட்டில் நேர்மையாக வாடுறதுன்னு ரொம்ப கஷ்டம். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் லஞ்சம் வாங்க மாட்டார், ரொம்ப பங்க்சுவாலிட்டி, ரொம்ப சின்சியர், எல்லாமே யாருக்குமே பிடிக்காது இன்றைக்கி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவருக்கு கீழே இருந்தவங்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, போட்டு கொடுக்குறதா, இப்படிலாம் கொடுத்து எல்லாம் மேலே போயிட்டாங்க. இவர் அப்படியே இருக்கிறாரு, ஒன்றுமே கவலைப்படலை. கர்த்தர் எனக்கு நல்லவர், அவர் என்னை உயர்த்துறவர்களும் நான் அடங்கி இருப்பேன்னு இருக்கிறாரு. ஒரு நாள் ஆடிட் என்று சொல்லுவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. அப்படி ஹெட் ஆஃபீஸ் ஆடிட்லாம் எல்லாருடைய ஃபைலை பார்க்கும்போது, ஏன் இந்த மனுஷன் மட்டும் இதே ஆஃபீஸில், இதே டிபார்ட்மெண்ட்டில், இதே கேட்டகரியில் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவருடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து வாசித்து பார்த்தா வெரி வெரி பர்ஃபெக்ட்லி ஜென்டில்மேன். மற்றவங்க எல்லாமே எப்படின்னு போயிட்டாங்க.
பார்த்தாராம் இந்த பெரிய ஆஃபீஸர், அவரும் ரொம்ப நேர்மையான ஆஃபீஸர், வந்தவரும் பார்த்தாராம் இவர் என்ன இப்படியே உட்காந்துருக்காருன்னு அவர்கிட்ட போட்டு கேட்டாங்களாம். தெரியல சார், நான் ஆக்டிவிட்டிஸ் எல்லா வேலையும் செய்கிறேன், அப்ளை பண்ணுறேன், எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. யுவர் ராங், நீங்கள் செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு அவருடைய ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு, இதுவரையிலும் ப்ரொமோஷன் ஆகி போனாங்கல்ல இவங்க எல்லாருக்கும் மேலே உயர்ந்த பதவியில் கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. அவங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்களா. நான் தாழ்மையோடு சொல்கிறேன், உங்களையும் என்னையும் உயர்த்துவதற்கு கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். உங்களை என்னை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைங்க, உங்களுடைய குடும்பம், உங்கள் எதிர்காலம், உங்கள் பிஸ்னஸ் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அதைத்தான் 1 கொரிந்தியரில் சொல்கிறாரு. க்ளோரி டு காட். அதை வாசித்து காட்டுங்க. 2:9 நான் நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 2:9 பாருங்க. எழுதி இருக்கிறபடி எஸ், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, ஆயத்தம் பண்ணினவைகளை, வாயை திறந்து சொல்லுங்க. ஆயத்தம், ஆயத்தம், ஆயத்தம் பண்ண போறாரா பண்ணிட்டாரா? பண்ணிட்டார். ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, கண் காணல, காது கேட்கவும் இல்லை, காது கேட்கல, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, தோன்றவும் இல்லை. அடுத்த வசனத்தை வாசிச்சிருவோமா? நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். போதும் சிஸ்டர், தேங்க்யூ. நல்லா கவனிங்க. ஏதோ ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. திருமண காரியங்களா இருக்கட்டும், ஒருவேளை ஜாப் காரியங்களா இருக்கட்டும், ப்ரமோஷன் காரியமா இருக்கலாம், வீடா இருக்கட்டும், கர்த்தர் எருசலேமின் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னா இந்த ஆசீர்வாதம்லாம் தானா உங்களை தேடி வரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவங்க என்ன செய்ய மாட்டாங்களா? அழுது கொண்டிருக்க மாட்டாங்க. அப்போ அழமாட்டாங்கன்னா என்ன பிரதர் அர்த்தம்? அதை உங்களுக்கு நான் விளக்கி காட்டுகிறேன். வாங்க சங்கீதம் 84க்கு வாங்க, எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் பார்க்கலாம். அவங்க அழமாட்டாங்க. அப்படி அழுதாலும், ஒருவேளை அவர்கள் அழுதாலும் அவங்க என்ன செய்வாங்களாம்? சங்கீதம் 84:6 க்ளோரி டு காட். பள்ளத்தாக்கை உருவ நடந்து, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், நீரூற்றாக்கி கொள்வார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அடுத்த வசனம், அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து, பலத்தின் மீது பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து என்ன செய்வாங்க? காணப்படுவார்கள். யாரெல்லாம் தேவ சந்நிதியில், நான் திரும்ப சொல்றேன் கவனிங்க, தேவ சந்நிதினா the presence of God. உங்க வீட்டில் தனி ஜெபமா இருக்கலாம், குடும்ப ஜெபமா இருக்கலாம், காட்டேஜ் பிரேயர் மீட்டிங்கா இருக்கலாம், அந்த பின்மாரி ஜெபமா இருக்கலாம், உபவாச ஜெபமா இருக்கலாம், பைபிள் எதுவா இருந்தாலும் தேவ சந்நிதியில வருகிறவங்க மாத்திரம்தான் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைன்னா அழுதுகிட்டு என்னுடைய அழுகையை நீ பார், உன்னுடைய அழுகையை நான் பார்க்குறேன், 2 பேரும் சேர்ந்து. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கூலிக்கு மாரடைக்கிறது அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் அதை படிச்சிருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன், நேரில் பார்த்ததே இல்லை, நான் உண்மையில் பார்த்ததில்லை. ஆனால் இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். ஒரு கிராமத்துக்கு போனேன், யாரோ ஒருத்தர் இறந்தாங்க, ரொம்ப நாளுக்கு முன்னாடி கிராமத்துக்கு போனேன். யாரோ இறந்துட்டாங்க, எல்லாரும் போய் பார்த்துட்டு வரோம். ஒரு ரிலேஷன்ஸ் மற்றவங்களும் அழுவாங்க. அந்த கிராமத்தில் மைக் வச்சு அழுகிறத பார்த்துருக்கீங்களா? நான் கண்ணால் பார்த்தேன். இப்படி மாதிரி மைக் வச்சுக்கிட்டு அழுகிறாங்க. அதை சுற்றி 4-5 பிள்ளைங்க லேடிஸ் உட்காந்துருக்குறாங்க, நல்லாவே இருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்மையான ஒரு துக்கமோ உண்மையான ஒரு பாசம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அங்கிருந்து யாராவது வந்தால் எல்லாரும் சேர்ந்து லன்னு அழுவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் சும்மா தானே இருந்தாங்க. அப்போ தான் ஆண்டு சொல், இது தாண்டா கூலிக்கு மாரடைக்கிறது. புரியுது அவங்களுக்கு? அப்படிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீர்வுற்றாக்கி கொள்வார்கள். யார் தெரியுமா? தேவ சந்நிதியிலே காணப்படுகிறவர்கள். 3 மணிக்கு எந்திரிக்கிறவனுக்கு கர்த்தர் நிறைய வெளிப்பாடுகளை கொடுப்பார். 4 மணிக்கு, இப்போ தான் ரீசெண்டாக ஒரு பாஸ்டர் பேசினது அங்கே உட்காந்து கேட்டேன். 4 மணிக்கு எழுந்திருக்கிறவனுக்கு நிறைய தரிசனங்களை காட்டுவார். 5 மணிக்கு எழுந்திருக்கிறவனுக்கு நிறைய வெளிப்பாடு, நிறைய ஜபத்தை கேட்போம். இப்படி நிறைய சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோன்னு பாருங்களேன். 12 மணிக்கு எந்திரிச்சா கூட 3, 3:15, 3:30 அந்த நேரத்தில் எந்திரிச்சு உருட்டுனா வீட்டில் சண்டை வந்துடுமேன்னு உட்காந்த இடத்துலையே அமைதியாக உட்காந்து சோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணிட்டு இருப்போம். இப்போ வெள்ளிக்கிழமை வந்துட்டு நேற்றுலாம் யாருமே கிடையாது. எந்திரி 3 மணிக்கு, எந்திரி 3:15 மணிக்கு. இதில் முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் ஜபத்துக்கு வரும்போது நீங்கள் மறந்து போன காரியம்லாம் ஞாபகம் வரும். ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் ஜபத்தில் போய் உட்காந்தோன்னா ஐயோ அதை மறந்துட்டுமே. ஜபத்தில் உட்காந்து 3:15 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே படுக்கையெல்லாம் உட்காரக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக பல்ல விளக்கிட்டு, பல்ல விளக்கும் போது டீயை போட்டு டீயை குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தோன்னே தான் ஞாபகம் வந்துச்சு, இன்றைக்கி பவர் கட். ஐயோ போடு வாஷிங் மிஷினை போடு. அப்புறம் தான் ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே நீங்கள் கஷ்டப்பட்டு என்ன எழுப்புனீங்க, நானும் ஜெபிக்கணும்னு எழுப்பினேன். 5 மணி நேரம் ஜோம் பண்ணேன், சோத்திரம் பண்ணேன். ஆனால் எனக்கு ஜெபத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அப்போ தான் யோசனை பண்ணேன், ஜெபிக்கும் போது தான் அநேக மறந்து போன காரியமெல்லாம் ஞாபகம் வரும்.
அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு வரலையோ, எனக்கு வந்துச்சுங்க. நேற்று தான் வந்துச்சு. நேற்று அந்த ஜெபத்தோடு கூட எல்லா வேலையும் முடிச்சுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், தேவ சமூகத்தில் உட்கார்றவங்கிற மாத்திரம்தான் அவங்க அழுகையின் பள்ளத்தாக்கி உருவம் நடக்க முடியும். நீங்கள் அழுதுட்டு இருக்கிறீங்களா, நீங்கள் எங்கேயோ தவறு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஆரம்பத்தில் பண்ண அந்த ஜெபம் எபிரேயருக்கு அழகாக எழுதுகிறார். 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பெரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டே இருப்போமானால் நாமே உடைய வீடாய் இருப்போம். வாசிங்க 6 வாசிங்க. 6:14 2 இடத்துல இருக்கு அந்த வசனம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தும் உறுதியாய் பற்றி கொண்டே இருப்போமானால் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். 14 வாசிங்க. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவினிடத்தில் பங்கு உள்ளவர்களாய் இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த சப்ஜெக்ட் தெரிந்து கொள்ளுதலின் பங்கு தான். கர்த்தருக்கு சித்தமான பார்க்கலாம். அப்போ முதலாவது அவர்கள் எருசலேமின் வாழ்வை காண்பார்கள். சமாதானம் 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 இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. இல்லைன்னா தப்பு உங்ககிட்ட தான், ஆண்டவர்கிட்டயோ வேதத்திலேயோ எங்ககிட்டயோ இல்லை. நம்பர் 2, அவர்கள் அழுது கொண்டு இருக்க மாட்டார்கள். அழுகின் பள்ளத்தாக்கி உருவம் நடப்பார்கள். அதை நீர்வூற்றாக்கி கொள்வார்கள். பலத்தின் மீது பலன் அடைவார்கள். தேவ சந்நிதியிலே சீயோனிலே வந்து காணப்படுவார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. திரும்ப அதே ஏசாயா 30:19க்கு வந்துருங்க. Glory to God. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அப்ப மூன்றாவது கூப்பிடுதலின் சத்தம். கூப்பிடுதலின் சத்தத்தில்னா ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஜெபமெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குது உங்கள் பர்சனல் லைஃப்பில்? 26 ஆரம்பிச்சிட்டோமே. ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை, ஆரம்பத்தில் கொண்ட அந்த ஞானம், ஆரம்பத்தில் கொண்ட கொஞ்சம் கூட குறையக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை கூட்டமோ எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து என்ன செய்யணும்? காத்துக்கணும். ஒரு நிமிஷம் இல்லை. நான்லாம் அரை மணி நேரம் 8:30 வந்துட்டேன். இன்னைக்கு டிராஃபிக்லாம் ஜேம் ஆகுன்னு 6:45 கிளம்பி சீக்கிரமாக கிளம்புனா 8:15 கொண்டாந்து விட்டுட்டான். 8:15 வந்து நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மெதுவாக வந்து 8:30 நான் என்ன செஞ்சிட்டேன்? உள்ளே வந்துட்டேன். அப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது நான் என்ன செஞ்சேன்? 122:1 வாசிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆலயத்தில் ஆரம்பத்தில் வந்த மாதிரி துரிதமாக வர்றதில்லையே. தேவ சமூகத்தில் தேடுவது இல்லையே. அந்த ஜெபம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் புலம்பலாய் மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாம் அழுகையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. எருசலேமின் வாழ்வில் முதலாவது வாழ்வு சமாதானம். எருசலேம் என்றாலே சமாதானம், இல்லாவிட்டால் தேவனுடைய சிங்காசனம். எரேமியா 3:17 நம்ம வாசிக்கிறோம். நம்பர் 1. 2வது, அவங்க அழுது கொண்டிருக்க மாட்டார்கள். எப்படிப்பட்ட அழுகையாக இருந்தாலும் அதை என்ன செய்வாங்க? நீரூற்றாக்கி கொள்வார்கள். உலகத்தையும் மாமிசத்தையும் பிசாசையும் ஜெயிப்பார்கள். ஜெயித்தவர்களுக்கு தான் எருசலேம் சீயோன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 3வது, அவர்கள் எப்போது என்ன செய்வாங்களா? ஜெபித்து கொண்டிருப்பார்கள். ஒரு மனுஷனை நான் காட்டி தருகிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்போஸ்தலர் 10:2. அவன் தேவபக்தி உள்ளவனும். யாரு? கொர்நேலி. வெரி குட். வாசிப்போம். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இன்னைக்கு நம்ம சொல்ற ஒரு சாக்கு என்ன தெரியுமா? எனக்கு நேரம் இல்லை. பைபிள் வாசிச்சிங்களா பிரதர்? எனக்கு நேரம் இல்லை. ஜெபிச்சிங்களா பிரதர்? எனக்கு எல்லாருக்கும் வேலை இருக்குது. யாருக்கு வேலை இல்லை? பிறந்த குழந்தையை தவிர எல்லாத்துக்கும் வேலை இருக்குது. எல்லாத்துக்கும் டென்ஷன் இருக்குது. இதுக்கு 3 வயசு முழுசாக முடியல. ஏதாவது நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் என்ன? டென்ஷன் பண்ணாதீங்க. 3 வயசில் என்ன டென்ஷன் யாருக்குமே தெரியல. நமக்கு வந்து பரவாயில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்கிறோம். எல்லாத்துக்கும் நேரம் இல்லைன்னு சொல்கிறோமே. அப்போ ஆண்டவர் வரும்போது எனக்கு நேரம் இல்லைப்பா, இன்னைக்கு கொஞ்ச நாள் இங்கே இருன்னு விட்டுட்டு போயிட்டாருன்னா யோசனை பண்ணி பாருங்களேன். அப்போ யாரெல்லாம் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்களாம் நிச்சயமாக நிமிர்ந்து நிற்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் அந்த மனுஷனையோ
அசைக்கவே முடியாத ஊழியமோ குடும்பமோ பர்சனல் லைஃபோ வேலையோ போராட்டம் வரும். போராட்டம்லாம் வராதுலாம் சொல்ல முடியாது. வேதத்தின்படி எது வந்தாலும் அவங்க ஒரு நாள் அசைக்கப்பட மாட்டார்கள். அதைத்தான் தாவீது அழகாய் சொல்லுகிறார், நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக, எப்பொழுதும், ரொம்ப முக்கியமான வார்த்தை 16:8 சங்கீதம், எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தரை மட்டும் வச்சு என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எப்பெல்லாம் ஜெபிக்கணும்னு தோணுதோ கொஞ்சம் இந்த டிவியை ஆஃப் பண்ணுங்க, கொஞ்சம் இந்த செல்ஃபோனை தூக்கி போடுங்க. ஆண்டவர் விட்டு எதெல்லாம் பிரிக்குதோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருந்தீங்கன்னா இந்த பூமியிலே நீங்களும் நான் பிரசங்கிக்கிற நானும் எருசலேமின் வாழ்வை கண்டிப்பாக பார்ப்போம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. எல்லா மிஸ்டேக்கும் நம்ம மேலே. ஒன்று ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு. ஒரு காரியத்தை ஞானமாக செய்ய மாட்டோம், ஒரு காரியத்தையும் புத்தியாக செய்ய மாட்டோம். தான் நினச்சதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர் மேலே பழைய போட்டுருவோம், இல்லாட்டி பிசாசு மேலே பழைய போட்டுருவோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கூட்ட பிசாசு, குட்டி குட்டி பிசாசுங்களாம் உட்காந்துட்டு அப்படியே உம்முன்னு இருந்துச்சான், அப்படியே உம்முன்னு உட்காந்து இருந்துச்சான். இந்த பெரிய பிசாசு வந்துச்சான். என்ன அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள மனமடிவாக்கிட்டு வர சொன்னால் நீங்களாம் மூஞ்ச தூக்கிட்டு உம்முன்னு இருக்கீங்களே. ஒரு பிசாசு மெதுவாக இருந்துச்சுச்சான். என்னாச்சு? அங்கெல்லாம் போனியா? சும்மா பேர் வச்சுக்கோங்க, யார் பேர் வந்துடக்கூடாது, பயமாக இருக்குது. இங்கே போனியா, அங்கே போனியா, எல்லாம் போனேன். சரி, என்ன சொன்னாங்க? இல்லை, அவங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என் மேலே பழி போட்டுடுறாங்க. அல்லேலூயா. அவங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என் மேலே பழி. நான் ஒரு பாவமும் செய்யலை. யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி நம்ம அப்படி தான் அறிவில்லாமனால, புத்தி இல்லாமனால, யோசிக்காமல் உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேட்காம, ஊழிய காட்டுதல் கேட்காம, உபவாசிக்காம, எதுவுமே நினச்சதெல்லாம் செய்வாங்க. ஆனால் யார் மேலே பழிய போகணும்? அது ஏவாள்கிட்ட வந்துச்சு, வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, எப்பொழுதுமே என்ன செஞ்சானா, பெரிய நூற்றுக்கு அதிபதி, அவனுக்கு வேலை இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நான் மறுபடியும் ஒரு சின்ன டிப்ஸு உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்குறேன். வேதத்தில் இந்த உலக சரித்திரத்தில் கர்த்தரை யாரெல்லாம் உயர்த்தினாங்களோ உயர்வுக்கு பின்னாடி அவங்க செலுத்தின அந்த கிரயத்தை யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை என்னை விட அவங்க ஏதாவது சம்திங் செஞ்சுருப்பாங்க. அதனால் கர்த்தர் அவங்கள உயர்த்தினார். அல்லேலூயா. நான் நிறைய பேர் டிஜேஸ் அங்கிள் அவங்க லைஃபு, பாஸ்டர் சாம் சுந்தர், நிறைய பேருடைய லைஃப்பில் நான் வாசிக்கும் போது எனக்கு என்னென்னா அவங்க உயர்த்தப்படுறது என்ன காரணம் போது தாழ்மையோடு அவர் சொல்கிறேன். அவர் ஜீவானந்த அண்ணெல்லாம் மெட்ராஸில் வந்து லீவு, அது எல்லாமே ஜாபில் இருந்தவங்க தானே. மனைவி கிட்ட மட்டும் சொல்லிவிட்டு எந்த காரியத்தை கொண்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு மெட்ராஸில் ஏதோ ஒரு ஹோட்டல், எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, ஹோட்டலில் இவங்களுக்கும் ரூம் இருக்குமா, அந்த ரூம் யாருக்குமே தரமாட்டாங்களாம். எங்கேயாவது கூட்டத்துக்கு போகணும், ஊழியத்துக்கு போகணுன்னா அந்த அண்ணன் பக்கத்தில் ஜீவானந்த அண்ணன், இந்த பக்கம் டிஜிஎஸ் அங்கிள் என்ன பண்ணுவாங்களா, 2 பேரும் போய் தனித்தனியாக உட்காந்துட்டு 3 தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு 3 நாள் தெய்வ சமூகத்தில் உட்காந்துட்டு அடுத்த நாள் தான் என்ன செய்வாங்களாம், ஊழியம் வேலைன்னு வருவாங்களாம். அவங்களாம் பிரகாசிச்சாங்களே. ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் யோசனை பண்ணி பாருங்கள், ரொம்ப நேரம் ஜெபிக்கிற மாதிரி இருக்கும். கண்ணை திறந்தா 3 நிமிஷம். இல்லை, நம்ம ஜெபம்லாம் அப்படி தானே இருக்குது. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் 3 நிமிஷம். ஆனால் பக்கத்து விட்டு அம்மா கிட்ட போய் 3 மணி நேரம் பேசுவீங்க, ஆனால் 3 நிமிஷம் மாதிரி இருக்குல்ல. அதுதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை சோதித்து பாருங்கள், உங்கள் வழியை சோதித்து பாருங்கள், உங்களுடைய காரியங்களை சோதித்து பாருங்கள். எருசலேமின் வாழ்வில் 1வது சமாதானம், எருசலேமின் வாழ்வில் 2வது நீங்கள் அழுகின் பள்ளத்தாக்கி உருவம் நடப்பீங்க, 3வது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கூட எல்லாம் நான் இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்களாம் பார்த்து நான் கற்றுக்கிட்டதுனால சொல்கிறேன், நான் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. அவங்களாம் பார்த்து எந்த நேரம் பாஸ்டர் தாமஸ் ராஜையா கிட்ட கொஞ்ச நாள் இருக்கும்போது அந்த ரூமில் இருந்து அவர் கதவை திறந்தாருன்னா என்ட்ரன்ஸில் வரவங்கள தெரியும். பார்த்துட்டு ஜோதிகுமார் வரசலுங்க அப்படின்னு வரோம். அப்படியே உட்காந்து சோத்திரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். தேவையானவங்களை மட்டும்தான் பார்ப்பாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்க தேவை இல்லாதவங்கன்ற அர்த்தத்தில் நான் சொல்லலை, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க வந்தாங்கன்னா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க. நடந்த சம்பவம் பாஸ்டர் சுந்தரையா அவங்கள ஜபத்தில் இருந்தவங்க தானே. நான் படித்தது அப்படியே சொல்கிறேன், நான் அவரை பார்த்ததில்லை, சாம் சுந்தர் ஐயாவை பார்த்துருக்குறேன். சுந்தர் ஐயா ஒரு ரூமில் உட்காந்து இப்போ இருக்கும்போது என்ட்ரன்ஸில் வரவங்க யார் என்னன்னு க்ளீனாக பார்த்துட்டு வரோம். அப்படி வரும்போது 2 பேர், எல்லாம் சர்ச்சு பிள்ளைங்க, வெளியாட்கள்லாம் 2 பேர் வராங்களாம். வரும்போது நேராக நல்லா கவனிங்க. வந்த உடனே பாஸ்டர் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ரைட், உங்களை பற்றியா? இல்லை, அவங்கள பற்றி. நல்லா கவனிங்க. இப்போது அவங்கள பற்றி நீங்கள் பேசுகிறீங்கள, அதனால் உங்களுக்கு எதா பிரயோஜனமா? இல்லைங்கய்யா. எனக்கு எதா பிரயோஜனமா? இல்லைங்கய்யா. நம்ம 2 பேரும் பேசுகிறதுனால தேவனுக்கு எதா மகிமையா? இல்லைங்கய்யா. ஸ்தோத்திரம், போயிட்டு வா. அல்லேலூயா. எப்படி வாழ்ந்துருக்குறாங்க அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நம்மளா இருந்தால் அப்புறம்
இப்போ அப்படியே கேட்டுக்கணும். மண்டையை குப்பை கூடைய மாற்றிடணும், டஸ்ட்பின்னாக மாற்றிடணும். எப்படி வசனம் மனசில் நிற்கும்? எப்படி நான் ஆராதிக்க முடியும்? எப்படி அபிஷேகத்தை நிறைக்க முடியும்? எந்த அளவுக்கு மைண்டை நீங்கள் கிளியராக வச்சுக்கிறீங்களோ, போய் நின்று 2 நிமிஷம் ஸ்தோத்திரம், ஒரு சின்ன பாட்டு, அப்படியே இந்த அபிஷேகம் வந்து உங்களை பூஸ்ட் பண்ணுறது உங்கள் ஆவியில் பார்ப்பீங்க. தட் இஸ் எருசலேம் லைஃப். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு 3வது, எப்பொழுதுமே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. இல்லைன்னா இன்னைக்கு திரும்ப வந்துடுவோம் இல்லை? அழகான ஒரு வார்த்தை உண்டு, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. சங்கீதம் 85:6 நினைக்கிறேன். க்ளோரி டு காட். அப்போ 3 காரியங்களை பார்த்துருக்கோம். இன்னும் ஒன்று சொல்லி நான் முடிக்க போகிறேன். நல்லா கவனிங்க. எருசலேமின் வாழ்வு என்றால் முதலாவது சமாதானம் இருக்கான்னு யோசனை பண்ணு. 2வது, இனிமேல் அழமாட்டீங்களே, நல்ல நாளே கண்ணில் தண்ணி வராது பிரதர். ரைட். 3வது, ஜோம் பண்ணிட்டு இருப்பேன். ஜோம் பண்ணுங்க. எந்த காரியம் வந்தாலும் முதலாவது ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் என்ன தெரியுமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில் போய் வாசிங்க. இப்போ எனக்கு சமயம் இல்லை. 1 சாமுவேல் 30 இருக்குது. 1 சாமுவேல் 30 இருக்குது. தாவீது கூட வந்தவங்க எல்லாருடைய மனைவி பிள்ளைங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நல்லா கவனிங்களேன். மனைவி பிள்ளைங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இவன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான் ஒரு வசனம். வாசிச்சு கட்டுட்டுமா? 8 வாசிங்களேன். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனோ? போதும். நல்லா, இது ஒரு ஜெபம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இவருக்கு ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளா இருந்தா இயேசுவே ஆமென் அல்லேலூயா தேடும் என்னென்ன செய்வான். போய் ஜோம் பண்ணிட்டு, நான் போகட்டுமா? அவங்கள கொடுப்பீங்களா? நான் போகட்டுமான்னு இவர் கேட்குறாரு. எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்! சாதாரண ஆடு மேய்ச்சுன்னு கர்த்தர் அரசனாக்குறது காரணம் எத்தனையோ இருக்குது. அதில் ஒரு ரீசன். போகிறான், அப்படியே எல்லாவற்றையும் என்ன செய்யணும், மீட்டுக் கொள்கிறார். ஓகே, இதில் வாங்க இன்னொரு வசனத்தையும் வாசித்து காட்டுகிறார். எப்பிரோனுக்கு போக சொல்லுவார் ராஜாக்களா. க்ளோரி டு காட். ஒரே ஒரு நிமிஷம் நான் காட்டி தருகிறேன். 2 சாமுவேலா 2ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று இருக்கலாமா? பாருங்க, இதெல்லாம் ஜெபம். இருக்கலாமா? எஸ், வாசிமா. அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். புரியுது? இதான் ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சமாதானம் என்பது எருசலேமின் வாழ்வு. இனி அழாதபடிக்கு அழுகின் பள்ளத்தாக்கி உருவம் நடப்பது என்பது எருசலேமின் வாழ்வு. எந்த நேரத்தில், நான் தாழ்மையோடு கூட நான் சொல்கிறேன், எந்த நேரத்தில் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க, பேசுங்க. அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. அவர் சந்தோஷத்தோடு ரிப்ளை கொடுப்பார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய 65:24 நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். க்ளோரி டு காட். 65:24 பாருங்க. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே, அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே கேட்பேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் என்பது தனி சப்ஜெக்ட், நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இன்னைக்கு 3வது பாயிண்ட், எப்படி ஜெபிக்கிறீங்க? எந்த காரியம் வந்தாலும் முதலாவது ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய பர்சனல் அப்படியே ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், பைபிள் எடுப்பேன், உபவாசம் பண்ணுவேன், ஜெபிப்பேன். 2வது நேராக ஊழியக்கார்ட்ட போவேன். ஆண்டவர் இதெல்லாம் சொல்கிறாரு, எல்லாம் செய்யணும், என்ன பாஸ்டர்னு நான் இருக்கிற பாஸ்டர் ஊழியக்கார்ட்ட கேட்பேன். இது 2 கன்ஃபார்ம் ஆச்சுன்னா யார்ட்டையும் நான் கேட்கவே மாட்டேன். நல்ல கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஆண்டவர் எனக்கு மறு உத்தரவு கொடுத்தார். நான் நடக்க வேண்டிய வழி, நான் போதிக்க வேண்டிய வழி, நான் போக வேண்டிய வழி, நான் நிற்க வேண்டிய வழி, நான் நடக்க வேண்டிய வழி விட்டு எல்லாவற்றையும் தெளிவாய் திட்டமாய் காட்டுவார். நம் தேவன் குழப்பத்துக்கு தேவன் அல்ல. அல்லேலூயா. இன்னும் ஒன்று, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 66:10. எருசலேமின் வாழ்வில் என்னெல்லாம் இருக்கு? 66:10. நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட மிகவும் மகிழுங்கள். 3 வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை மட்டும் சொல்றேன், கவனிங்க. சந்தோஷம், களி கூறுதல், மகிழ்ச்சி. இன்னைக்கு இருக்கா? நம்மளை பார்த்தா யாராவது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, எவ்வளோ சமாதானமாக இருக்கீங்க, எவ்வளோ ஆறுதலாக இருக்கிறீங்க, என்ன வந்தாலும் எப்படி பிரதர் உங்களுக்கு சந்தோஷம் என்னைக்கா சொல்ல முடியுமா? யாராவது நம்மளை தேடி வர முடியுமா? யாராவது நம்மக்கிட்ட வந்து அப்படி பேச முடியுமா? செல்ஃபோன்லேயோ நேர்லேயோ வந்து உங்கள் சந்தோஷம் எல்லாரும் சொல்ல, உங்ககிட்ட 10 நிமிஷம் பேசினா எனக்கு நல்லா இருக்கு பிரதர். என்ன நல்லா இருக்க தெரியல, என்னென்னா ஸ்வீட்டா இல்லை. புரியுது அவங்களுக்கு? தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை அவங்களுக்காக ஒரு சின்ன யாராக இருந்தால் ஜெபம் நம்ம அனுப்பவே மாட்டேன். எப்படிப்பட்டவங்களாக இருந்தால் கூட ஒரு சின்ன ஜெபம், அவங்களுக்காக ஒரு பரிந்து பேசுதல், அவங்களுக்காக ஒரு கரிசனை, இதெல்லாம் இருக்குமானால் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, எல்லாருக்காக
மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்களுக்காக எந்த அளவுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிச்ச போது அவனுடைய சிறையிருப்பை என்ன செஞ்சார்? கர்த்தர் மாற்றி போட்டார். அதில் ரொம்ப அழகான வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தாராம். வாசிக்கலாமா? கடைசி அதிகாரத்தில் யோபினுடைய முகத்தை பார்த்தான். அப்படின்னா இவன் என்ன செய்ய போறான்? எங்க இருக்கு? அப்பொழுது தேமானியனான எலிப்பாசு, கடைசி வரி மட்டும் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். 42:9 கர்த்தர் யோபின் முகத்தை பார்க்கறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் என்ன சொல்ல போறான்? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. 18ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்போ கர்த்தர் மனுஷனோடு கூட உறவாடுகிறவர், மனுஷரோடு கூட பேசுகிற ஒரு உயிருள்ள தெய்வத்தை நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இந்த பூமியில எல்லாரும் பார்க்கும்படிக்கு நீங்களும் நான் எருசலேமின் வாழ்வை காண போகிறோம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சமாதானமான ஒரு வாழ்க்கையில வாழ போறோம். இனிமேல் அழுகின் பள்ளத்தாக்கி உருவன் வரட்டும், அழுக போராட்டம் வரட்டும், கஷ்டம் வரட்டும், அவமானம் வரட்டும், நிந்தை வரட்டும், ஒரு நாள் நிற்க மாட்டேன். எனக்கு முன்னாடி இருக்குது கர்த்தர். அல்லேலூயா. சிங்கத்தையும் கரடியும் நான் கிழிச்சேன், இந்த பெலிஸ்தீன் எம்மாத்திரம். அல்லேலூயா. அப்போ அந்த ஒரு வைராக்கியத்தோடு கூட அழுகின் பள்ளத்தாக்கி உருவம் நடப்போம். மூன்றாவது, எல்லாவற்றுக்கும் இதுவரையிலும் நீங்கள் எப்படி ஜெபிச்சிங்களோ இன்னும் கொஞ்சம் தனியாவோ குடும்பமாவோ நீங்கள் ஜெபம் பண்ணி எல்லாவற்றையும் மிஸ்பாவிலே எப்தா என்ன தெரிவித்தான்? 11 நியாயாதிபதிகளில் அன்னாள் இருதயத்தை என்ன செஞ்சா? ஊற்றி விட்டாள். 1 சாமுவேல் 1:10. இப்படி போய் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிடுங்க. மனுஷங்கிட்ட சொல்கிறத என்னையோட நிறுத்துக்குங்க. என்ன வரும்? சந்தோஷம் வரும், களி கூறுதல் வரும், மகிழ்ச்சி வரும். அல்லேலூயா. இதுவரையிலும் இல்லாத எருசலேமின் வாழ்வை நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. என்ன காரியம் உங்களுக்கு முன்னாடி நிற்கட்டும், எவ்வளோ பெரிய எரிகோ இருக்கட்டும், எவ்வளோ பெரிய யோர்தான் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய செங்கடல் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய சிறைச்சாலை இருக்கட்டும், அதை அசைமடிக்க கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். போதும். கடைசியாய் கர்த்தர் உங்களை தேற்றுகிறவர். போன வாரம் பாஸ்டர் சொல்லும்போது எந்த வசனத்தை சொன்னார்? ஆற்றுங்கள், அல்லேலூயா சொல்லுங்க. போன வாரமா? அப்பயே மறந்து போச்சே பிரதர். நான் எழுதவும் மாட்டேன், கவனிக்கவும் மாட்டேன். நீங்கள் அதெல்லாம் ஞாபகம் வச்சிட்ருக்கீங்களா? ஆண்டவர் போகும்போதே ஞாபகப்படுத்தினார். இதை சொல்லி நீ முடிக்கணும்னு. மாதமே வருது. போன வாரம் கர்த்தர் சொன்னார், ஆற்றுங்கள், தேற்றுங்கள். இந்த வாரம் முடிக்கும்போது சொல்கிறாரு, நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே நமக்கு செய்வாராக. நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பார்கள். எருசலேமின் வாழ்வு என்றால் அதில் ஒரு சமாதானம் இருக்கிறது. எருசலேமின் வாழ்வு என்றால் அழுகையின் பள்ளத்தாக்கி உருவம் நடக்கிறது இருக்கிறது. எருசலேம் வாழ்க்கை என்றால் நாங்கள் கூப்பிட்டு கொண்டே இருப்போம், நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீங்க. 4வது, மகிழ்ச்சி, சந்தோஷம், களி கூறுதல் உண்டாகும். கடைசியாய் அந்த எருசலேமினுடைய வாழ்வு எங்களை தேற்றுவீர் ஆண்டவரே. எப்பொழுது எங்களை தேற்றுவீர்? சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் 86:17, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படி எனக்கு அனுகூலமான அடையாளத்தை காட்டும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த எருசலேமின் வாழ்வு இந்த இடத்திலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து துவங்குவதாக என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞானமாய், அறிவாய், புக்தியாய், பரிசுத்தமாய் நாங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. அநேகரை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. அற்ப பிரயோஜனமான மனுஷர்கள் கடமைகளை மாத்திரம் செய்கிறோம். எல்லா துதிகனமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. நவ எருசலேம் மணவாளன் நடுவானில் தோன்றிடுவார். இதுவரை இருந்த துன்பமில்லை, எமக்கென்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை, எமக்கென்றுமே ஆனந்தம். நிதம் ஜெபத்துடன் வாஞ்சையாக அவர் வருகையை எதிர்நோக்கி, நிதம் ஜெபத்துடன் வாஞ்சையாக அவர் வருகையை எதிர்நோக்கி, பொது எருசலேமாய் துய நகரமதாய் நாம் இணைந்திடுவோம் அவரில்.
புது எருசலேமாய் தூய நகரமதாய் நாம் இணைந்திடுவோம் அவரில். நவ எருசலேம் மணவாளன் நடுவானில் தோன்றிடுவார். இதுவரை இருந்த துன்பமில்லை எமக்கென்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை எமக்கென்றுமே ஆனந்தம். புவி மீதினில் சரீரமிட்டு என்று வரும் என காத்திருக்கோம். புவி மீதினில் சரீரமிட்டு என்று வரும் என காத்திருக்கோம். நாம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மனவாட்டியாய் மாறிடுவோம். நாம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மனவாட்டியாய் மாறிடுவோம். நவ எருசலேம் மணவாளன் நடுவானில் தோன்றிடுவார். இதுவரை இருந்த துன்பமில்லை எமக்கென்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை எமக்கென்றுமே ஆனந்தம். ஜீவ ஒளி வீசும் கற்களாக செயல் கிரிதலிலே சேர்க்க. ஜீவ ஒளி வீசும் கற்களாக செயல் கிரிதலிலே சேர்க்க. அருள் சுரந்திருந்தால் நாமும் கரைந்திருந்தால் அவர் மகிமையில் ஆர்ப்பரிப்போம். அருள் சுரந்திருந்தால் நாமும் வரைந்திருந்தால் அவர் மகிமையில் ஆர்ப்பரிப்போம். தேவ தூதர காலமுடன் அரவாரதனை கேட்க. தேவ தூதர காலமுடன் அரவாரதனை கேட்க. அவர் கிருபையினால் அருரூபமாக நம்மை தம்முடன் சேர்த்திடுவார். அவர் கிருபையினால் அருரூபமாக நம்மை தம்முடன் சேர்த்திடுவார். தலக்கத்தனம் பேசு நின்று பலமீந்திடுவார் அன்று. தனக்கத்தனம் பேசு நின்று பலனேந்திடுவார் அன்று. அவர் ஆவியினால் பொது பலனடைந்து ஜெய வீரர நின்றிடுவோம். அவர் ஆவியினால் பொது பலனடைந்து ஜெய வீரர நின்றிடுவோம். நவ எருசலேம் மணவாளன் நடுவானில் தோன்றிடுவார். இதுவரை இருந்த துன்பமில்லை எமக்கென்றுமே ஆனந்தம். 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 பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறோம். தேவரீர் இந்த ஆண்டின் வாக்குத்தத்தத்தை குறித்து தானே தேவனுடைய வார்த்தையை திரும்பமாக நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு புதுப்பித்து கொண்டு புதிய வெளிப்படுத்தலோடு தரிசனத்தோடு இந்த மாதத்திலும் நாங்கள் ஜீவிக்க நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எருசலேமின் வாழ்வை நாங்கள் கண்டு கழிக்க நீர் எங்களுக்கு ஒத்தாசை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் இன்னும் அதிகமாக காத்திருந்து அநேகருக்காக நாங்கள் விண்ணப்ப வேண்டுதலை செய்ய கர்த்தர் கிருபை தருவீராக. விசேஷமாய் நாங்கள் எல்லா விதத்திலும் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்க ஆதரவு கொடுக்க நீர் எங்களை பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும். இந்த வார்த்தையின் மூலமாக நீர் தேற்றி நீர் ஆற்றி நீர் தொடர்ந்து உமக்காக ஜீவிக்க எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வியாழன் ನೀನು ನನ್ನ